சொல்லுங்க டாக்டர். சரவணா, என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு? ஐயோ ஐயோ, இல்ல அவர் போகல, அவர் சாகல. ஐயோ சாமி, ஏய் சரவணா, ஐயோ நல்லா தானே பண்ணுது. ஆக்கிட்டியப்பா. ஐயா ஐயா நான் உங்களுக்கு பிறக்கவே இல்லல்ல. உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமேல் நல்லது கெட்டது எதுனாலும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். எக்கிடக்கிட்டு நாசமா போங்க. வறுமை தீமை நேரும் இடத்தில் ஒன்றுபடுவதும் உறவுதான். பணமும் புகழும் சேரும் இடத்தில் ரெண்டு படுவதும் உறவுதான். தொடர்கின்றது
உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? 5 வருஷம் வேலைக்கு போயிட்டு இந்த கம்பெனிக்கு திடீர்னு நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்றான் பாரதி. காரணம் இல்லாம எந்த ஒரு காரியத்தை பண்ண மாட்டா, எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டா. அவன் நம்ம கிட்ட அவ சொல்ல தயங்குறானா, நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். பாரு, 5 வருஷமா ஆபீஸுக்கு போயிட்டு இருந்த பொண்ணு முத தடவை வீட்டுல இருக்க போறா. லெமன் சாதம் தயிர் சாதம் டப்பாவில் கொஞ்சமா எடுத்துட்டு போய் சாப்பிட்டு நாக்கு செத்து போயிருப்பா. அவளுக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்டு வாய்க்கு ருசியா சமைச்சு போடு. என்ன புரியுதா? சரி, போ போ. அப்பா, நான் வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப்பா உங்க கூட வரட்டுமாப்பா? இல்லம்மா, நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுமா. ஆஸ்திரேலியா போறதுக்காக 4 லட்சம் ரூபா அந்த சண்முகராஜ் ஜெயஜெய் கிட்ட பணம் கட்டியிருந்தாலப்பா. ஆமா, அவகிட்ட நான் ஆஸ்திரேலியா போல என் படத்தை திருப்பி கொடுத்துருன்னு கேட்டப்பா. ஊரு விட்டு ஓடி போயிட்டாப்பா. ஐயோ ஐயோ, என்னப்பா சொல்ற? சரவணா, 4.5 லட்சம் ரூபாய் பணமாச்சடா. ஆமாப்பா, நான் ஆஸ்திரேலியா போய் லட்சமா சம்பாரிச்சு நம்ம குடும்ப கஷ்டம் எல்லாம் தீர்த்துட்டு அக்கா தங்கச்சிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நம்பிக்கையோடு இருந்தப்பா. எல்லாம் போச்சு. சரவணா, இனி அழுது என்னடா பிரயோஜனம்? நடந்தது நடந்து போச்சு, எல்லாம் விதிடா. நாம இப்படி ஏமாந்து போனோம்னு தலையில எழுதிருக்கு. அதை நம்மளால மாத்த முடியுமா? சரவணா, மேற்கொண்டு என்ன செய்யலான்னு இனிமே யோசிப்பண்டா. சரவணா, டே கொஞ்சம் மனசை சேர்த்திக்கடா. கண்ணு அழாதுடா, கண்ணை தொடச்சுக்கடா. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பீங்க. 2 பேரும் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பீங்க. பாரதி, எல்லாருக்கிட்டையும் ஏதோ சொன்ன, என்கிட்ட மட்டும் எதுவும் சொல்லாம போறியம்மா? அப்பா, அப்போ நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப நீங்க ஒரு நாள் ஒரு புக்கு கொண்டு வந்து என் கையில கொடுத்தீங்க. அது பாரதியார் கவிதை. மா, இவர் பாரதியார், இவர் யாருக்கும் பயப்படாத தைரியமான பெரிய கவிஞர். இவர் ஞாபகமா தான் உனக்கு பாரதின்னு பேர் வச்ச. இவர மாதிரியே வீரமான தைரியமான பொண்ணா வளரணும்னு
நீங்க என்கிட்ட சொன்னீங்க. சரவணா, உன்னை ஆட்டோ டிரைவரா பார்த்த அந்த நிமிஷம் கண்ணெல்லாம் கலக்கிடுச்சுடா. ஆனா அடுத்த நிமிஷமே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுடா. இத்தனை நாள் பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற உன்னை பத்தி நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. இன்னைக்கு நீ கௌரவம் பார்க்காம ஆட்டோ ஓட்டுற பாரு, நீ லைஃப்ல நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவிடா. அந்த நம்பிக்கை இன்னைக்கு எனக்கு வந்துருச்சுடா. அம்மா அம்மா காஃபியாவது குடிங்கம்மா. எழுந்து கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா. இப்படியே படுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா எந்திரிங்க. பாத்துமா. என்னங்க காஃபி குடிங்க. நான் போயிருக்கணும் பாரதி. அந்த கடவுளுக்கே என்ன பிடிக்கல. அதான் அவரை மட்டும் கூட்டிட்டு போயிட்டாரு.
அவரை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. இனி நான் இருந்து என்ன பண்ண போறேன் சொல்லுங்க. அம்மா அம்மா அதையே நினைச்சிட்டு இருக்காதம்மா, ஆடாத. இந்த காஃபி குடி. அத்தை குடிங்க அத்தை. பாருங்க, நீங்க எப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் சரவணனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் ஏற்கனவே ரொம்ப உடஞ்சு போயிருக்கான். கஷ்டம்தான், ஆனா நீங்க எப்படியாவது இதை விட்டு வெளியே வந்துதான் ஆகணும். இப்ப அவன் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. மாமா இடத்துல இப்போ நீங்க தான் அத்தை இருக்கீங்க. ஆமாம்மா, நீங்க இப்படி இருக்கிறத பார்த்து பார்த்து சரவணன் இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்கான். நீங்க இப்படியே இருந்தா அவன் இன்னும் பயந்துருவாம்மா. அவனுக்காகவாவது நீங்க தைரியமா இருக்கணும். சரவணன் எங்க? மாடியில. ரொம்ப அப்செட் ஆகி மாடியில் இருக்கான். நீங்க போய் ஆறுதல் சொல்லுங்க. நீங்க போங்க. அம்மா இந்த குடி குடிம்மா. மூச்சுக்கு 300 தடவை கோகிலா கோகிலான்னு கூப்பிடுவாரு. இனிமே அந்த குரலை நான் எப்பமா கேட்பேன்?